ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளில் நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக அவரையே துதிக்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? நீங்க நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருந்து கொண்டு மாலை நேரத்திலே அல்லது மதியான நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு கூட தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துவதற்கும் ஜெபிப்பதற்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை கொடுக்கவும் என்னால் முடிந்த வரைக்கும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறையும் உம்முடைய அன்புள்ள பாதங்களை பிடித்துக் கொண்டு மன்றாடி ஜெபிப்பதற்கு, எங்கள் விண்ணப்பங்களையும் எங்களுடைய தேவைகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு, மிக முக்கியமாய் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து உம்முடைய மகத்துவத்தை தியானித்து உம்மை ஆராதித்து துதிக்க எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். அனுதின தியானத்தை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நாம எபிரேய நாமங்களை இதுவரைக்கும் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் ஜெஹோவா ஷாபோத், ஜெஹோவா ஷாபோத். அவர் சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கவனித்திருந்தால் ஜெஹோவா ஜைரா, ஜெஹோவா ஷம்மா, ஜெஹோவா ஷாலோம், ஜெஹோவா நிசி, ஜெஹோவா ரோஹி, ஜெஹோவா 7, 8 கிட்டத்தட்ட 9 நாமங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். நீங்கள் அந்த செய்திகளை கேட்க முந்தைய எபிசோட்ஸை கேட்டால் உங்களுக்கு புரியும். வாங்க இன்றைக்கும் சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே, மகிமையுள்ள ராஜா உட்பிரவேசிக்கும் படிக்கு நீங்கள் உயருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே இந்த மகிமையின் ராஜா. எஸ், நம்முடைய ஆண்டவர் ராஜா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா. ராஜா என்றாலே ராஜ்யத்துக்கு சேனைகள் இருக்கும் இல்லையாங்க? சேனைகளின் கர்த்தர். இந்த உலக ராஜாக்களுக்கு ஒரு லிமிட்டட் சேனை இருக்கும். அண்ட் இந்த காலத்துல சேனை 3ஆக பிரிக்கிறாங்க இல்லையா? நம்மை போன்ற தேசங்களிலே ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் மிலிட்டரி, என்னங்க, ஒரு 3 விதங்கள் மாத்திரம் இருக்கிறது. ஆனால் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு சர்வ சேனையும் பரலோகத்து தூதர்களை சேனைகளாக உருவாக்கி இருக்கிறார். பூலோகத்து மனிதர்களை அவர் போர் சேவகர்களாய் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் போர் சேவகனாய் நீ இருக்கிறாயா? கிறிஸ்துவுக்காக போராடுகிறவனாய் நீ இருக்கிறாயா? கிறிஸ்துவின் சத்தியத்தை இந்த உலகத்திலே நிறுவ வேண்டுமென்று, கிறிஸ்துவின் நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்த வேண்டுமென்று, மேலே உயர்த்தி காட்ட வேண்டுமென்று, இயேசுவின் நாமத்திலே பிசாசின் காரியங்களை அழிக்க வேண்டுமென்று, நம்முடைய போராட்டம் கிறிஸ்துவுக்காக, தேவனுடைய ராஜ்யம் உறுதிப்படுத்துவதற்காக. நாம் போராடுவது மாம்சத்தோடு அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு போராடுகிறோம் என்று உணர்ந்தால், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் ஆதியிலிருந்து அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, அவருடைய சேனை எவ்வளவு பெரியதென்று நம்ம உணர்ந்தால், பார்வோன் ராஜாவை எதிர்ப்பதற்கு எந்த சேனை அனுப்பினாரோ தெரியுமா உங்களுக்கு? தேவன். பார்வோனுடையது அப்பொழுது பலமான ராஜ்யம். அது எகிப்து தேசம் ரொம்ப பலனுள்ளது. அநேக தேசங்கள் அவர்களுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த தேசத்தையே ஒரு வழிக்கு கொண்டு வர எந்த சேனை வந்தாங்க தெரியுமா? ஈக்களின் சேனை வந்தாங்க. வெட்டுக்கிளிகளின் சேனை வந்தாங்க. இன்னும் பார்த்தா பேன்கள், தூசி. அந்த தேசத்தார் திகைத்து போயிட்டாங்க.
இது தேவனுடைய விரல் என்று அந்த மந்திரவாதிகள் அப்படி செய்ய முடியாமல் பார்வோனிடத்துல வந்து சொன்னாங்க. ஐயோ, இதை பார்வோனே மனிதனால் செய்ய முடியாது, மந்திரங்களால் செய்ய முடியாது. இது தேவனின் விரல். தேவன் விரலை காண்பித்தால் போதும், சேனைகள் புறப்பட்டு விடும், சேனைகள் அட்டாக் செய்து விடும். ஆமாங்க, இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம இதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுகிறோம். நீ இந்த ராஜாவை, ராஜாதி ராஜாவை, இயேசு ராஜாவை, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிற ஆண்டவரை உன்னுடைய ராஜாவாய், உன்னுடைய இரட்சகராய், உன்னுடைய கர்த்தராய் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாயோ என்னமோ? உன்னுடைய இருதய சாம்ராஜ்யத்துக்கு அவரை மகாராஜாவாய் அழைக்காமல் இருக்கிறாயோ என்னமோ? உன்னுடைய இருதய சிங்காசனத்தின் மீது அவர் வீற்றிருக்கும்படி அவரை நீ அங்கீகரிக்கவில்லையோ என்னமோ? இயேசுவை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். எந்த இருளின் சக்திகளும், எந்த மந்திர சக்திகளும், எந்த மனிதனும், எந்த பிசாசின் கிரியைகளும் நமக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது என்ற வாக்குத்தத்தங்களை நம்பி ஏசாண்டவரை நம்முடைய ராஜாவாய், ஆண்டவராய், நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமாங்க, அவர் ராஜா. என்னங்க, ஏசாண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. அவர் சாதாரண அங்கியை போட்டுக்கொண்டு பூமியிலே நடந்து திரிந்தார் இல்லையாங்க? அவர் ராஜாவாய் வருவார் என்று, யூதர்களின் ராஜாவாய் வருவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் ஒரு தச்சனின் வீட்டிலே பிறந்திருப்பது என்ன இது என்பது போல பாருங்க, இன்றைக்கும் அநேகர் அவர் மகிமையை உணராமல் இருக்கிறாங்க. பாருங்க, ஏசாண்டவர் பிறந்தபோது யார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார்கள்? பரலோக தூதர்களுடைய சேனை. பரலோகத்து சேனை வந்து, இதோ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அறிவித்தார்கள். ஆமாங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம பார்க்கின்றோம், அவர் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்கின்றவர். இயேசு கிறிஸ்துவை அன்றிரவு அந்த கெத்செமனே தோட்டத்திலே யூதா இஸ்காரியத்து வந்து முத்தம் கொடுத்து ஒப்பு கொடுக்க நேர்ந்த போது, அந்த சேவகர்கள் கர்த்தரிடத்துக்கு வந்து அவரை கைது செய்யும்படியாக முயற்சித்த போது, பேதுரு கத்தி எடுத்து அந்த சேவகனின் காதை வெட்டிப்பட்டு விட்டான். என்னப்பா இது, உன்னுடைய கத்தி எடுத்து உன்னுடைய உரையிலே போடு, என்னை ரட்சிக்க பேதுருவே நீ அவசியமில்ல. நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் தேவ தூத சேனையை என்னுடைய பிதாவே அனுப்புவார். ஒருமுறை வாசிப்போம் அதை. மத்தேயுவின் சுவிசேஷம் 26:53 53வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர் சேனைகளை என்னிடத்திற்கு அவர் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்ன பேதுருவே? எனக்கு உதவி வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு சத்தத்தை எழுப்பினால், என்னுடைய பிதா பரலோகத்து சேனைகளை 12 லேகியோன் என்றால், ஒரு லேகியோன்ல 6000 தூதர்கள் சேனை. 12 லேகியோன் என்றால் 72,000 தூதர்களை அவர் அனுப்ப முடியும். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், என் ஜீவனை நானே எடுத்துக் கொள்ளுவேன் என்ற விதத்திலே என்னை நானே ஒப்பு கொடுக்கின்றேன். 72,000 தூதர்களின் சேனை. தூதர்கள் என்றால் ஏதோ சின்ன பிள்ளைங்க இல்லைங்க. ஒரு தூதன் 120,000 பேரை ஒரே இரவுல கொன்றது. நீங்க பைபிள் அறிந்திருந்தால், பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கோபம் மூண்டபோது ஒரு தூதனை அனுப்பினார். 120,000 பேரை என்றால் 72,000 தூதர்கள் வந்தால் 12 லேகியோன் 72,000 தூதர்கள் வந்தால், ஒரு தூதன் 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்கள் என்றால் 700 கோடிக்கும் அதிகமானவர்களே. அன்றைக்கு எருசலேமின் ஜனத்தொகையே பாருங்க, வெறும் 25,000 பேர். ஏசாண்டவர் நீங்க நினைப்பது போல சக்தி இல்லாதவர் அல்ல. அவர் சேனைகளுடைய கர்த்தர்.
தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியும், நம்மையும் ரட்சிக்க முடியும். அந்த வழியில் போகிறவங்க, உன்னை நீ ரட்சித்துக் கொள்ளு, எங்களையும் ரட்சி என்ற போது ஒரு சொடுக்கு போட்டால் ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்து எருசலேம் முழுவதையும் கூட அழித்து போட முடியுங்க. சொல்ல போனால் மொத்தம் இஸ்ரவேல் ஜனாங்கம் முழுவதும் அழித்து தீர்க்க முடியும். ஆனால் ஆண்டவர், அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவே வந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் பிசாசனுடைய சேனைகளை, பொல்லாத சக்திகளை, பொல்லாத ஆவிகளை தோற்கடித்தவர். பிசாசின் தலையை மிதித்து நசுக்கினவர். என் தேவன் ஜெயத்தை பெற்றவர், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பது நம்முடைய விசுவாசமாக இருந்தால் இந்த உலகத்துல எதற்கும் நீங்க பயப்பட அவசியம் இல்லை. நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா சபயோத், சேனைகளுடைய கர்த்தர் ஆகிய ஆண்டவர். உன்னுடைய தேவனுடைய நாமங்களை நீ உச்சரித்தால், அவர் நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை நீங்கள் உணர்ந்தால், அவருடைய மேன்மையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய உன்னதத்தை, அவர் வல்லமையை, அவர் மகிமையை, அவருக்குள்ளே இருக்கின்ற விசேஷங்களை நாம உணர்ந்து கொள்ள முடியும். என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பது எவ்வளவு உண்மை என்பது அவருடைய நாமத்திலேயே இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனும், இந்த பிரகாரமாக விடுவிக்கக்கூடிய கர்த்தரும் இவ்வளவாக தாழ்த்தி கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாதாரண மனிதனாய் வந்து உன்னையும் என்னையும் சேர வேண்டும் என்று, உன்னையும் என்னையும் மீட்க வேண்டும் என்று அவர் செய்த தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம என்றைக்கும் மறக்கக்கூடாது. என் தேவன் பெரியவர், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், அதிகாரம் உடையவர். அவருடைய இரக்கம் என்றைக்கும் இருப்பது, அவருடைய கிருபை விலகாதது, அவருடைய அன்பு என்றைக்கும் உள்ளதென்று நம்புவோம். இவ்வளவு பெரிய தேவனுக்கு நம்மை நாம அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஜெபம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை அப்பா, இந்த காலை நேரத்துல உம் சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் என்னும் நாமமுள்ள உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையும் உணர்வதற்கு உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக, எங்கள் ஆபத்து காலத்திலே உம்மை வேண்டிக் கொண்டு எப்போதுக்கு அப்பொழுது விடுவிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருவை, பிசாசை எதிர்ப்பதற்கும் ஜெயிப்பதற்கும், உமக்காக சாட்சிகளாய் வாழ்வதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாய் தேவன் விடுவிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாய் இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோஷியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள்.
2 to 5 வரை, மாலை 6 to 10 வரை. பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியுற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.